ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம டேரக்ட்டா வந்து சாப்டர் 61 போயிடலாம். 61 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜின்ஸ்கே வந்து அந்த பையன போட்டு அடிக்கிறான். ஸோ உடனே வந்து அந்த பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன நினைக்கிறா, இவன் வந்து ஷார்ட் டபுள்ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். ஆனா இப்ப சரியாயிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆனா இன்னும் அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்றான்னா, அவன் வந்து அவன் பவர் யூஸ் பண்றான். இவனும் ஜின்ஸ்கே வந்து அவன் பவர் யூஸ் பண்றான். ஸோ உடனே வந்து அந்த பையனோட அப்பா வந்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுமா?" அப்படின்றான். சாரி, இவன் வந்து என் அக்காவ வந்து டெசிஷன வந்து நீங்க இது பண்ணிட்டீங்க. அதனால அவளுக்கு நான் தண்டனிக்க வந்தேன்" அப்படின்னா, இதுக்கு நீ வந்து ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னோனே, அவன் என்ன பண்றான்னா, ஜின்ஸ்கே சாரின்றான். சாரி கேட்டா மட்டும் உன்னைய விட்டுற முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஸோ உடனே வந்து நம்ம ஜின்ஸ்கே என்ன சொன்னா, நீங்களும் தான் வந்து எங்க அக்கா டெசிஷன வந்து இது பண்ணீங்க. அப்போ சாரி கேட்டுட்டு நாங்க விட்டோம் தானே. அப்ப இதே நான் பண்ணா மட்டும் உங்களுக்கு இதுவா? அப்படின்றான். உடனே அந்த பொண்ணு நினைக்கிறா, இவன் என்ன இவ்வளோ அரகன்ட்டா, இவ்வளோ நட்ஸா இருக்கான் அப்படின்ட்டு. நட்ஸ்னா வந்து பயமே இல்லாம இருக்கிறது. ஸோ அந்த மாரி அந்த பொண்ணு சொல்றா. உடனே பார்த்தா அவன் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான் ஜின்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம கோவுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றான். இந்த மாரி நான் பண்ணிட்டேன்ட்டு. உடனே வந்து கோ வந்து உடனே வா அக்காவையும் என்னையும் பாரு அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேர் மீட்டப் ஆட்ட வச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்றாங்கன்னா, அக்கா கேட்கிறா, "நீ எதுக்கு அந்த மாரி பண்ண?" அப்படின்றான். "உன் பேர வந்து அவன் பண்ணிட்டு போயிட்டான். உன் பேர வந்து கெடுக்கிற மாரி பண்ணிட்டான். உன்னைய வந்து சந்தேகப்பட்டான். நீ எப்பயுமே கரெக்ட்டா தானே பண்ணுவ" அப்படின்னா, "நீ எனக்காக மட்டும் தான் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவ அக்காவும் சரி, அவன் கோவும் கேட்குறான். "ஆமா உனக்காக தான். நான் வேற யாருக்காக பண்ண போறேன்னா?" அவங்களுக்கே தெரியும் ஜின்வோக்காக தான் அவன் அங்க போய் அடிக்கவே போனான்ட்டு. ஸோ ஆனா அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். யாரு நம்ம ஜின்ஸ்கே. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஜின்வோ வந்து மெத்தையில படுத்துட்டு என்ன சொல்றது? அப்படியே சோகமா இருக்கான். நம்ம கைடனுக்கு தெரியுது. நம்ம கைடன் என்ன சொல்றான்னா, அவன் மனசுல வந்து வெளியில சிரிச்சுட்டு இருந்தாலும், உள்ள வந்து அவனுக்குள்ள என்ன நெனைக்கிறான்னா, மத்தவங்க பிளேஸ்ல வந்து இவன் போற மாரி இருக்குதுன்னு சொல்லி இவன் நெனைக்கிறான். என்ன பண்றது? அப்டின்னா, அப்போ வந்து டக்குன்னு பார்த்தா ஜின்ஸ்கே வந்து கதவு தட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜின்வோவும் வந்து கதவு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என்னடா ஆச்சுன்றான். இந்த பேப்பர படி அப்டின்றான். அவன் அக்கா கிட்ட வந்து என்ன கேட்டுருக்கான், ரூல்ஸ வந்து கேட்டுட்டு வந்திருக்கான். யாரெல்லாம் சேரலான்ட்டு. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, சின்வால 3 பேர் வந்து மேக்ஸிமமா சேரலாமாமா. அது இல்லாம வந்து அவங்களால வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமாமா. 2 இல்ல 3 பேத்த வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியுமா. ஆனா அவன் என்ன சொல்றான்னா, "நீ வந்து யாரோட பிளேஸ நீ புடிச்சிட்டு சேரல. எங்க ரெக்கமெண்டேஷன் வெட்டியா இருந்துச்சு. அதனால நாங்க உங்களுக்கு குடுக்குறோம்" அப்டின்னா, உடனே நம்ம ஜின்வா வந்து ரொம்ப ஹேப்பியா தேங்க்ஸ் அப்டின்றான். பரவால்ல அப்டின்றான். "நீ என்ன எனக்காக இப்போ வந்தியா?" அப்டின்னா, "உனக்காகலாம் வரல. நான் இந்த வழியா நடந்து வந்தேன். அப்டியே உனக்கு குடுத்துட்டு போக வந்தேன்" அப்டின்னா. சரி சரின்னா, இப்போ கூட ஜின்ஸ்கே வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்ஸ்கே வந்து அப்டி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியால இருந்து ஊவின் வந்து பார்த்துட்டு இருக்கான். "நீ என்ன இந்த நேரத்துல இருக்கன்னா?" "நான் ஜின்மோ கொஞ்சம் வெறியா இருந்தேன். அதனால நான் இங்கருந்து பார்த்துட்டு இருக்கேன்னா." அவன் குட்டி குழந்தை இல்ல. அவன்லாம் அவனே பார்த்துப்பான் அப்படின்றான். உடனே வந்து நம்ம ஜின்ஸ்கே என்ன சொல்றான், நான் அதுக்கப்புறம் அந்த பையன் அந்த ஜின்வோவ வந்து ஆள் அனுப்பிச்சு விட்டு பார்க்க சொன்னாங்கன்னு, அந்த பையன போட்டு மொத்து மொத்திட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு நம்ம ஊவின் என்ன பண்றான்னா, அப்படியே தம்ஸ் அப் காமிக்கிறான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, பிரதர் ஸ்கோர் மாரி இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம லைஃப்ல வந்து ஒரு நல்ல ஹோமீஸ் கிடைப்பாங்களா? இல்லையே! பின்னாடி குத்துற ஹோமீஸ் தான் கிடைக்கிறாங்க. பின்னாடி குத்துறதோட சரி, சூத்துலயும் குத்துறாங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் டைரக்ட்டா நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம். நம்ம டைரக்ட்டா வந்து அடுத்த சாப்டர் போயிடலாம். 62. ஸோ 62ல பார்த்தீங்கன்னா வந்து, இந்த அகாடமிக்ல வந்து அந்த சிட்வா கம்பெனி மூலியமா போறவங்க எல்லாருமே ஒரு மீட்டப் ஆட்ட வைக்கிறாங்க. ஸோ அதனால அந்த பையனும் சரி, அந்த பொண்ணும் சரி உட்காந்துட்டுருக்காங்க. ஸோ இப்ப வந்து ஜின்வோ வருவான். அவன்கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்வோ வரான். ஸோ ஜின்வோ வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து கை நீட்டி தூக்கிட்டு வரான். ஸோ வந்து உட்காரும்போது பார்த்தா, "ஏய் எப்படி அந்த பூனைய நீ வந்து இங்க கொண்டு வரலாம்? நீ முதல்ல எனக்கு தகுதியா?" அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்கறான். யாரு அந்த பையன். உடனே வந்து நம்ம கோ வரான். கோ வந்து நம்ம பூனைய புடிச்சு விளையாண்டுட்டு இருக்கான். "உன் இடுப்ப புடிச்சு விளையாடணும்டா" அப்படின்றான். கைன்னு மொறச்சு பார்த்துட்டு இருக்கான். ஸோ உடனே வந்து நம்ம இவன் இருக்கான் ஜின்வோ. அவன் என்ன சொல்றான், ஆ இனக் அ அவன் பேரு வந்து இனக் கோ ஃபுல் நேமு. ஸோ அவன் வந்து ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்றான். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன அவன் இனக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நேம் யூஸ் பண்றான்னா, நம்ம கோ எதுவுமே கண்டுக்கல. நார்மலா வந்து நம்ம பூனைங்கள வந்து அலோவ்டு தான். நீ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நெறைய அவாக்கின்ஸ் வந்து அனிமல்ஸ் பவரும் இருக்குது. ஸோ அதனால அவங்க அத வச்சு யூஸ் பண்ணுவாங்க. நீயும் அத எடுத்துட்டு போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லன்னு சொல்றான். யாரு நம்ம கோ. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜின்னக் வரா. ஸோ ஜின்னக் வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எந்திரிச்சு மரியாதை குடுக்குறாங்க. இவன் மட்டும் நம்மளோட மெயின் கேரக்டர் மட்டும் என்ன பண்றான்னு ஜின்வோ, "ஹாய் ஜின்னக்கு" அப்படின்றான். உடனே அவங்க 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெயின் கேரக்டர் என்ன சொல்றான்னா, "ஐயய்யோ! நான் உங்கள சேர்மேன் தானே கூப்பிடணும்" அப்படின்றான். உடனே நம்ம வந்து இவ சேர் வுமன் என்ன சொல்றா, "உனக்கு எப்படி வேணா நீ அப்படி கூப்பிடு" அப்படின்றா. உடனே நம்ம ஜின்ஸ்கே என்ன சொல்றான்னா, நான் வந்து அவள ஜின்னக்கு தான் கூப்பிடுவேன். நீயும் அந்த மாரி கூப்பிடலான்றான். இவங்க 2 பேரும் வந்து ஆன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. யார்றா அவன்? அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு என்ன சொல்றது, ஒரு மீட்டப்பாட்டம் வைக்கிறாங்க. ஸோ அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போயிடலாம். நம்ம டைரக்ட்டா வந்து சாப்டர் 63 போலாம். ஸோ 63 பார்த்தோனே வந்து, அந்த பையன் வந்து நம்ம ஜின்வூ இவன் கிட்ட கேட்கிறான். கோ கிட்ட வந்து என்ன கேட்கிறான்னா, நான் வந்து அந்த பையனோட நான் சண்டை போடணும். யார் கூட? ஜின்வோவோட நான் சண்டை போடணும்ன்றான்.
உடனே கோவா வந்து என்ன கேட்குறான்னா, "என்ன நீ என்ன லூசு மாரி உளறிட்டு இருக்க? இந்த கேதரிங் வந்து அதுக்காக வைக்கல" அப்படின்றான். உடனே ஜின்ஸ்கே வந்து டென்ஷன் ஆயிட்டு அவனும் கேட்குறான், "டேய் இப்ப எதுக்கு அவன் எதுக்கு இல்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்றான்." உடனே அவன் வந்து, "இல்ல நான் வந்து நாங்கலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம். அவன் எப்படின்னே எனக்கு தெரியாது. அவன் வந்து எப்படி எவ்வளோ பவர் எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும்" அப்படின்றான். உடனே வந்து நம்ம கோவா என்ன சொல்றான்னா, "இது வந்து என் கையில இல்ல" அப்படின்னா, "ஆமா உன் கையில இல்ல. சேன் வுமன் கையில இருக்கு." மேம் சேன் வுமன் அப்படின்றான். உடனே சேன் வுமன் என்ன சொல்றான், "இது என் கையிலயும் இல்ல. இது வந்து ஜின்வோ கையில தான். ஏன்னா அவன் வந்து எங்க ஜின்வால இருக்கிறவன் இல்ல. அவன் வந்து சும்மா நாங்க ஸ்பான்சர்ஷிப் தான் பண்றோம். ஜின்வோ என்ன சொல்றான், நீங்க அதுக்கு தகுந்த மாரி பண்ணிக்கோங்கன்றான்." உடனே நம்ம ஜின்வோ என்ன சொல்றான்னா, ஓகே நான் சண்டை போடுறேன்னா, உடனே வந்து நம்ம ஜென்ஸ்கே கேட்குறான், "எதுக்குடா சண்டை போடுறேன்?" "இல்ல நான் வந்து இல்லன்னு சொன்னேன்னா, அவங்க வந்து இதே மாரி கேட்டுட்டே இருப்பாங்க. நான் சண்டை போடுறேன்னா." ஸோ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஜின்வோ வந்து ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். எதுக்கு அந்த ஃபைட்டிங் கியருக்கு தகுந்த மாரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கான். நம்ம கைடன் வந்து கேட்கறான், "ஆ என்ன எல்லாம் ரெடியா இருக்கியா?" அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம ஜின்வோ சொல்றான், "எனக்கு தெரியல. நீங்க நெறைய ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க" அப்படின்றான். "நான் தான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு தெரியுது தானே. அப்ப எதுக்கு கவலைப்படுற? நான் சொல்லிக் குடுத்த மாரி நீ பண்ணு. சூப்பரா பண்ணுவ" அப்படின்றான். சீக்ரெட்டா பார்த்தீங்கன்னா, கைடனும் சரி, ஜிம்மும் சரி ட்ரெயின் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, 2 பேருமே நிக்கிறாங்க. உடனே அந்த அந்த பையன் வந்து என்னன்னா ரொம்ப வாய் விட்டுட்டு இருக்கான். "உன்னைய வந்து நான் அடிக்கிற அடியில பார்றா" அப்படி இப்படின்றான். ஸோ அவன் வந்து எடுத்தோனே அவன் வின் பவர் எடுத்து தூக்கி போட பார்க்குறான். நம்ம ஜின்வோ வந்து சூப்பர் ஸ்பீட் பவர் சல்லுன்னு பின்னாடி போயிட்டு ஒரு குத்து குத்துறான். உடனே வந்து அந்த பொண்ணு வந்து இவனுக்கு பவர் வந்து சூப்பர் ஸ்பீடா அப்படின்றான். அவனும் வந்து ஷாக் ஆயிட்டான். "என்ன இவனுக்கு சூப்பர் ஸ்பீடா முதுகுலயே அடிச்சுட்டான். இரு இப்போ உன் பவர் வந்து சூப்பர் ஸ்பீடுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடானே. இப்ப பார்றா நான் இப்போ உன்ன அடிக்கிறேன்னா, திருப்பி நம்ம ஜின்வோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா திரும்பி பின்னாடி ஒரு அடி அடிக்கிறான். இவன் பின்னாடி திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, முன்னாடி அடிக்கிறான். அந்த மாரி சல் சொல் 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 சொல்ன்ட்டு அவன சுத்தியும் போட்டு அடி 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 அடிக்கிறான். அடிக்கிற அடியில வந்து பார்த்தீங்கன்னா, பையன் வந்து 4 பேஜ் கூட தாண்டல தோத்து போயிட்டான். ஸோ இத பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜோஜோல வந்து நம்ம ஜோட்டோர வந்து உரு உரு உருன்னு சொல்லிட்டு ஒரு அடி அடிப்பான் தெரியுமா? அந்த மாரி வந்து ஒரு அடி. அடிச்ச அடியில பொத்துன்னு விழுந்துட்டான். உடனே நான் வந்து அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். மேட்ச் முடிஞ்சிருச்சு. டக்குன்னு முடிஞ்சிருச்சு. உடனே நம்ம ஜென்ஸ்கே வந்து, "டேய் நீ என்னடா இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மென்ட் ஆவான்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்ல. வேற லெவல்டா" அப்படின்னா, கைடனோட ட்ரெய்னிங் அந்த அளவுக்கு. எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. நம்ம ஜுகோவும் சொல்றான், "இவன் இந்த அளவுக்கு சொல்லிட்டு இம்ப்ரூவ்மென்ட் ஆவான்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு டைமும் வந்து அவன் இம்ப்ரூவ்மென்ட் ஆயிட்டே இருக்கான். இந்த டைம் வந்து அவன் ஃபைட்ல இருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு லாஸ்ட் டைம விட" அப்படின்றான். அதோட சரி அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு.